அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலனை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அ இன்ஸ்டாகிராம்லயும் @சீம்ஸ் ஆஸ்ட்ரோ தான். அதே அக்கவுண்ட் தான், அதே பேர் தான். அதுலேயும் பண்ணிக்கிட்டிங்கன்னா புதுசு புதுசா சின்ன சின்ன வீடியோஸ் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதையும் பார்த்து மகிழலாம். சில ஜோதிட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் அதில் நிறைய வர்றது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான பலன் தெரியறதுக்கு இந்த சேனலில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலன் முழுசாக சொல்லப்படும். கட்டணம் உண்டு. இப்போது இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 25/2/2025. அதாவது பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரி இருக்குது. மாசி மாதம் 13ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி பகல் 1 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திரையோதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மாலை 6:31 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்குது. இன்னைக்கு யோகம் நல்லாவே இருக்குது. சித்த யோகமும் சுபயோகமும் இருக்குது. அதுக்கு பிறகு மாலையும் சித்த யோகம் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு பிரதோஷ விரதம் சிவ வழிபாடு செய்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும். இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:27க்கும் சூரியன் மறைவு மாலை 6:17க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 3:19 முதல் 4:48 வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமை. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:24 முதல் 10:53 வரைக்கும் இருக்குது. குளிகை பகல் 12:22 முதல் 1:50 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்திங்கன்னா கருவுரை, சீமந்தம் வைக்கிறது, பெயர் சூட்ட, காது குத்த, சாமி கும்பிட இடம் அமைக்கிறது, திருமணம் செய்கிறது, புது வீடு புக, குளம் கிணறு விட்ட, தொலைவு பயணம் மேற்கொள்ள, குழந்தைய தொட்டிலில் போடுறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம். திதி துவாதசி திதியும் தானியம் பெருகிறது, செல்வம் பெருகிற மாதிரி, செல்வம் ஈற்றுறது, சந்தோஷத்துக்கான செலவுகள் செய்கிறதுலாம் நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால இது சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இல்லை. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு ஆக்கம், ரிஷப ராசிக்கு பெருமை, மிதுன ராசிக்கு விருப்பம், கடக ராசிக்கு நியாயம், சிம்ம ராசிக்கு விருத்தி, கன்னி ராசிக்கு நேர்மை, துலாம் ராசிக்கு மேன்மை, விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு விரயம், மகர ராசிக்கு ஜெயம், கும்ப ராசிக்கு நிதானம், மீன ராசிக்கு கடின உழைப்பு. இப்போது நாள் முழுக்க சராசரியாக நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் முடிச்சாச்சு. விரிவான ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கியத்துலேயும் பண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உறவினர்கள் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்க்கறதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் பொருளாதார தடைகள் நீங்கி நாள் கொஞ்சம் லாபம் தர மாதிரி போகும். ஆனாலும் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே நம்பிக்கையோடவும் உறுதியோடவும் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. சிந்தித்து செயல்படுங்க. செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டு ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும். தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் கடின உழைப்பு அவசியமாக தேவைப்படுது. அப்போ தான் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட வேலைகளில் முடிக்கிறதுல தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவனமாக தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் இருக்குது. இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவப்படுற மாதிரியோ எரிச்சல் ஆகிற மாதிரியோ துணைக்கிட்ட கட்டுப்பாட்டை இழக்கிற நாளாக தான் இருக்குது. அதை பொறுமையாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும். துணைக்கூட அன்பாகவும் நட்பாகவும் பேசி பழகிறது நல்லது. பொறுமையாக சில விஷயங்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னீங்கன்னா நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு கம்மியாக தான் இருக்குது. பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. செலவில் கண்காணிக்க வேண்டியதும் கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்கும். இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பல்லுலேயும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையான சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்னைக்கு வியாபாரத்தில பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அதனால லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ இல்லன்னா ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கலவையான நாளா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும், அமைதியாவும் வச்சுக்கிறது அவசியமா இருக்கும். சில நேரங்கள்ல அனுசரிச்சு போறதும், சாதுரியமா நடந்துக்கிறதும் நல்லதா இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் பின்விளைவுகளை யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள், குறிப்பா சொல்லணும்னா திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற நாளா தான் இருக்கு. வேலையை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வேலையில சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகள்ல தரமா ஆ திறமையோட செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். அதிகமான வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி, தவறுகள் ஏற்படாம மேலதிகாரிகளோட அ கவனத்தை ஈர்க்கிற மாதிரி செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தொணக்கூட ஆ விட்டு குடுத்து போறது நல்லதா இருக்கும். இல்லன்னா 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் புரிதல் குறையிற மாதிரி இருக்கு. இணக்கம் குறையிற மாதிரி இருக்கு. சுமூகமா நடந்துக்கிறது நல்லது. மனசு விட்டு பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அமைதியா, பொறுமையா நாள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கு, செலவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாதுகாப்பு இல்லாத உணர்வு, பய உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பிரார்த்தனை இல்லன்னா மந்திரங்கள் செஞ்சீங்கன்னா நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு குடும்பத்தில தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசுல கொஞ்சம் குழப்பமும், பதட்டமும் இருக்கு. ஆரோக்கியத்திலயும் பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவும் கட்டுப்பாடு தேவைப்படுது. வெளியில வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா போறது நல்லது. அதே எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். குழப்பமான மனநிலை காரணமா ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவனமா பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு அமைதியாவும், பொறுமையாவும் நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. நடக்கிற விஷயங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு சாதுரியமா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாதீங்க. ஆ செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே மன வருத்தம் தரதா இருந்தாலும், தைரியமும், உறுதியும் தேவைப்படும். தொழில பொறுத்தளவுக்கு வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். இல்லன்னா ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. காலையிலேயே உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி, எத முன்னாடி செஞ்சு முடிக்கணும், எது அவசியம், அதுன்னு பார்த்து அத முதல்ல தவறுகள் இல்லாம செஞ்சு முடிச்சீங்கன்னா பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நல்ல மனச அமைதியா வச்சுக்கிட்டு, தொணைக்கிட்ட பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. இல்லன்னா அமைதியா உங்களோட தனிமையில நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற குழப்பமும், பதட்டமும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த சாதுரியமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கண்காணிச்சிங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் பணத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்ன பதட்டம் காலையிலேருந்து இருக்கு. இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கிறதுனால அ மனசுல தெளிவில்லாத மனநிலை, குழப்பங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. கவனமா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்னைக்கு குடும்பத்தில பசங்களால சந்தோஷம் தரா மாதிரி செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு முழுமையான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையும். எடுத்த காரியங்கள ஈஸியாவே முடியிற மாதிரி இருக்கு. உங்களோட இலக்குகள முடிச்சு திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான பலன் தரும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வேலை விஷயமா வெளியூர் போற வாய்ப்புகள் அமையும். கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு கொடுத்த கடன்கள் கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சுபகாரியங்கள்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். சந்தோஷமா குடும்பத்தோட இன்னைக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நாள் உங்களுக்கு ஜாலியா போகும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற திறமை மூலியமா உங்களோட வேலைகளை நேரத்துக்கும் சிறப்பாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணியில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள், வேலைகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான புதிய வேலைவாய்ப்போ, பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இந்த நாளில் அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு திருப்தியான நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட வெளிப்படையா பேசி பழகுனீங்கன்னா, உறவுல நல்லிணக்கத்த பராமரிக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜாலியா நாள கொண்டு போலாம். குடும்பத்தோடையும், துணையோடையும் இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, மனசுக்கு அமைதி நல்லாவே இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் போதிய அளவை விட அதிகமாகவே கையில் இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செலவுகள் சந்தோஷத்துக்கான செலவுகள், திருப்தியான செலவுகள், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறந்த ஆரோக்கியம் இருக்குது. உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு ஆற்றல் இருக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாள் முழுக்க இனிமையாகவே கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றமிக்க நாளாக இருக்கும். சுறுசுறுப்பு நிறையவே இருக்குது. உறவினர்களோட வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகளை அனுகூலமான பலன் கிட்டும். குடும்பத்தில் உள்ளவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த தடைகள் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும். நண்பர்களோட ஆதரவும் உதவியும் கிடைக்கும். நீங்கள் உங்களை உற்சாகமாக வச்சுக்கிட்டு ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். தெளிவான சந்தோஷம், தெளிவான மனநிலை, திருப்தியான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நீண்ட நாளுக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலைகளில் சாதகமான பலன் இல்லாமல் மகிழ்ச்சியான பலன்களும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்க மேலதிகாரிகள் அவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு வேலையில் திருப்தியும் சந்தோஷமாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட செயல்பாடு எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிறப்பான நாளாக இன்னைக்கு நாள் அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்குள்ள இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்குற போல் இன்னைக்கு புதுசாக ஒரு வாழ்க்கையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி புதிய மனிதர்களையும் உறவினர்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. தொணக்கூட நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் நிறையவே இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்ச பணத்தை சொத்தாக மாற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி அதிக வாய்ப்பு இருக்குது. முதலீடு செய்யலாம். இல்லைன்னா நல்ல ஒரு சேமிப்பு செய்யறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உங்ககிட்ட சுறுசுறுப்பும் ஆற்றலும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இன்னைக்கு குடும்பத்தில் உள்ளவங்கள கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாக சிந்திச்சு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆன்மீகத்திலேயோ இல்லைனா ஆன்மீக யாத்திரைக்கு போகிறதுக்கு உண்டான நாளாக இந்த நாள் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாளில் சுய விழிப்புணர்வோட கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. கூட இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்குது. நண்பர்கள் மூலம் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளை சின்ன தடைக்கு அப்புறம் நல்ல ஒரு பலன் தெரிகிற மாதிரி இருக்குது. சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மிதமான வளர்ச்சி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நேரம் அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவை வளர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்ல ஒரு பலனளிக்கிற விதமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தயக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துணையோட வெளிப்படையாக மனசு விட்டு நட்பான முறையிலையும் அன்பான முறையிலையும் பேசுனீங்கன்னா நாளில் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் அதிகமாகும். இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதிக நேரம் துணையோட ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு பராமரிக்க முடியாது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு கொஞ்சம் பண செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு எதுவும் இல்ல. திடமா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்ககிட்ட சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. குடும்பத்தில எதிர்பாராத செலவுகளும், விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்தில இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல, செயல்கள முன்கூட்டியே கொஞ்சம் செஞ்சா தான், திட்டமிட்டு செஞ்சா தான் தாமதம் இல்லாம முடிக்க முடியும். நண்பர்களோட ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்ற இடத்துல, வீட்ல விட்டு குடுத்து போனீங்கன்னா, பிரச்சனை இல்லாத ஒரு நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க. நிறுத்தி நிதானமா உங்களோட செயல்கள செய்றது நல்லது. இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல தடைகள் இருக்கிற மாரி தான் இருக்கு. அதுக்கு பிறகு தான் அது நல்ல ஒரு முடிவுக்கு வரும். திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு. அது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். தைரியமும், உறுதியும் அவசியம் தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. சவால்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை விஷயமா பயணங்கள் ஏற்படும். அதனால அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட வேலைகள கரெக்ட்டா பயணத்தையும் எல்லாத்தையும் கணக்கிட்டு திட்டமிட்டு செய்றது அவசியம். தவறுகள் இல்லாம செய்றது ரொம்பவும் அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திருப்தி இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. கொ புரிதல் கொஞ்சம் குறைவான மாதிரி இருக்கு. கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுறது நல்லது. புரிதல அதிகப்படுத்துறதுக்கு நாள அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் எப்போ வரும், எப்போ போகும்னு தெரியாத ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த சூழ்நிலைய சமாளிக்க செலவுகள கட்டுப்படுத்துறதும், ஆ வரவ மேம்படுத்துறதும் நல்லது. கவலை இல்லாம பொறுமையா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்க ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. எதையும் சீரியஸா எடுத்துக்கிட்டு நாள குழப்பாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான ஒரு நாளா இருக்கு. உறவினர்கள் வழியில குடும்பத்தில சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில கூட இருக்கிறவங்களால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் விஷயமா எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிற மாரி தான் இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில கிடைக்கும். அது மனசுக்கு ரொம்ப நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வரவேண்டிய பண வரவுகள் நிறையவே இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளா இருக்கும். நண்பர்களோட உதவியும், ஆதரவும் நிறையவே இருக்கு. அது உங்களுக்கு மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள்ல எதையோ சாதித்தது போல உணர்வு நிறையவே மனசுக்குள்ள திருப்திய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்லயும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. சந்தோஷமான நண்பர்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஜாலியாவே இந்த நாள் போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு வேலையில தனித்துவமான முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. உங்களோட ஆற்றல முழுசா பயன்படுத்தி, அத சாதகமாவும் உங்களுக்கு பலன் தர வகையிலயும் அமைச்சுக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட உண்மையான மதிப்ப உணரக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் அமையும். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி பெற்று தரக்கூடிய நாளா தான் இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்காக இந்த நாள கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்தோஷமா காதலோட சுகத்த அனுபவிக்கிற ஒரு நாளா இருக்கு. உங்களோட வார்த்தைகள் துணைய மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு சொர்க்கத்துல இருக்கிற இது போல ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில இருக்கிற பணமே போதுமானதா இருக்கும். பணம் பொழிவு இருக்கிற மாரி தான் இருக்கு. சேமிப்பு நிலைய உயர்த்திக் கொள்றது நல்லது. சாதகமான, சந்தோஷமான சூழ்நிலைகள்ல நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற அதிர்ஷ்டம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். சில சௌகரியங்கள அனுபவிக்கிற நாளா தான் இருக்கு. இனிமையா இந்த நாள ஜாலியா கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் நிறையவே இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் பாதியிலே இருக்கிறனால, உங்ககிட்ட ஒரு பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் இருக்கு. சில சவாலான சூழ்நிலைகள்ல வாழ வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட நேர்மையான கண்ணோட்டம் தான் இன்னைக்கு உங்களுக்கு அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா அணுக வேண்டியது அவசியம். ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவிட்டிய அதிகப்படுத்திக்க வேண்டியது நல்லது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கும்போது கவனமா இருக்கிறது அவசியம். ஏமாற்றப்படலாம், இல்லைன்னா வீண் விரயமாக வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை இருக்கு. அதனால
முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும். கொடுத்த கடன் திரும்ப கைக்கு வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அது வீட்டு செலவுக்கு ஆகிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளையும் முன்னேற்றம் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சில சமயங்களில் பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்களோட ஆதரவுனால உங்களோட வேலைகளை நேரத்துக்கு செய்ய முடியும். கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தெரிகிற நாளாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கிற பிரச்சனை 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிரச்சனைய கிளப்புற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நாள பொறுமையா கொண்டு போறது அவசியம். இல்லன்னா திருப்தி இல்லாத ஒரு நாளா போகும். பிரச்சனைகள், வாக்குவாதங்கள அதிகம் சந்திக்கிற நாளா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்டு புனரமைப்பு செய்ய வேண்டியதா இருக்கு. அதுக்காக பணம் விரயமாகுற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குற பேர்ல நிறைய செலவு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்சா மன உளைச்சல் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. தொடைவலி, கால் வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு ஓய்வும் தூக்கமும் இன்னைக்கு அவசியமா தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்னைக்கு பசங்களால் வீட்டில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு தெளிவான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் மூலிமா நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையுமா செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும். சில தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளை கவனமாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆரோக்கிய பாதிப்புகள் குறைஞ்சி தெளிவான மனநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளுக்கு அப்புறம் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும். இன்னைக்கு நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக சிந்திச்சு செயல்படுறது நல்லது. பின் விளைவுகளை யோசித்து காரியங்களை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூடுதலான முயற்சிகள் தேவைப்படுது. உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுப்போட உங்களோட திறமையை வெளிப்படுத்தி நாளை சரியாக பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்றைக்கி கொஞ்சம் மாறுபடுற மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. துணைக்கிட்ட அப்படிலாம் அணுகாமல் இருக்கிறது அவசியம். அதையெல்லாம் தவிர்த்துட்டு அன்பாகவும் நட்பாகவும் ஜாலியாகவும் பேசி பழகிறது நல்லது. முடிஞ்சால் மாலையில் துணைக்கூட வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியும் நிம்மதியும் தர மாதிரி இருக்குது. இனிமையான தருணமாக மாற்ற வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் இல்லாத மாதிரி இருக்குது. கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத பண விஷயத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்க முடியும். இல்லைன்னா விரயமாக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் கொஞ்சம் விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் நீர் அதிகமாக பருக வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே குழப்பமான நாளாக இல்லாமல் திருப்தியோட பொதுவான அமைதியான மனநிலையோட நாளை கொண்டு போகிறது நல்லது. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாக கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி திட்டமிட்டு உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது. தேவையில்லாத அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உறுதியும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி அவசியமாக தேவை. நண்பர்களோட உதவியால் கொஞ்சம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது. உறவினர்கள் வருகையால் குழப்பங்கள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் மனநிலையை பொறுமையாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. வேலைகளை முடிக்கிறதுல தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறம்பட செய்கிறது நல்லது. பலனை எதிர்பார்க்காம கடமையை செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு பொறுமையாக போகும். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அனுசரித்து போகிற அணுகுமுறை தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. கேஷுவலாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்க முடியாது. அதனால் பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும்.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தியானம் இல்லன்னா யோகா செஞ்சீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ நாள பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொறுமையும், நிதானமும், உறுதியும் இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசின்னா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றமிக்க நாளா தான் இருக்கு. பொருளாதார விஷயத்துல நல்ல ஒரு சிறப்பா முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு நல்ல ஒரு கூட வேலை செய்றவங்களால சாதகமான பலன்கள் ஏற்படும். உறவினர்கள் வழியில சுப செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபட்டு மனச அமைதி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்திலயும் நல்ல சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வெற்றி காண்றதுக்கு சிறந்த நாளா இருக்கு. காலையிலேயே உங்களோட நாள திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லாவே இருக்கும். உங்ககிட்ட சுறுசுறுப்பும் விவேகமும் நல்லா இருக்கு. அந்த முறை ச நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்லாவே பலன் தரா மாதிரி இருக்கு. உங்ககிட்ட உறுதியும், தைரியமும் நெறையவே இருக்கும். உங்களோட சரியான திறனையும் வெளிப்படுத்தி ஆற்றல நாள் முழுக்க சாதகமா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாள ஜாலியா என்ஜாய் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்வீங்க. உங்களோட தொழில் சார்ந்த அணுகுமுறை நல்லாவே சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில புதிய வாய்ப்புகளோ, இல்லன்னா பதவி உயர்வுக்கோ, இல்லன்னா ஊதிய உயர்வுக்கோ உண்டான வகையில இந்த நாள் அமையும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சிறப்பான நேரம் செலவு பண்ற மாதிரி இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய வகையில இருக்கு. இனிமையா பேசுறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதனால பல விஷயங்கள்ல இன்னைக்கு நாள ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். இனிமையான தருணங்கள் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு முழுமையா கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கு. வரவு நல்லா இருக்கு. சேமிப்பு நல்லாவே இருக்கு. சிறந்த மனநிலையோட ஆ நிதி கட்டுப்பாடு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும், உற்சாகமும் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. ஜாலியா இந்த நாள கொண்டு போங்க. திட்டமிட்டு எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோஸ்க்கும் வரா மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டால் யாரும் பார்க்கறதில்ல. அதனால சில முக்கிய சின்ன சின்ன விஷயங்களை போடுறதுக்கும் முடியாமல் இருக்குது. அதே மாதிரி வார ராசி பலன் போட்டிருக்கு. அதையும் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டீங்களான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடையாது. நிறைய தவற விடுற மாதிரி இருக்குது. வீடியோக்குள்ளே தவற விடாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஆல் வீடியோஸை செலக்ட் பண்ணுறது நல்லது. சேவ் இல்லைன்னா வீடியோக்குள்ளே சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பலன்களை உங்களுக்கு சுயஜாதகம் மூலிமா சொல்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். எல்லா விஷயமும் இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது. ஆனாலும் சிறப்பான பலன்கள் வர்றதில்ல. கவனமாக ஆன்லைன் ஆப்பை யூஸ் பண்ணுறது நல்லது. நன்றி, வணக்கம்.